நிறைய பேர் எங்களுக்கு இலவசம் வேண்டாம், இலவசம் வேண்டாம். இந்த இலவசம் வேண்டான்னு சொல்றவங்க யாருன்னு சொன்னா, அது ஒரு வீம்புக்காக சொல்ற ஒரு விஷயம். இந்த டபுள் இன்ஜினு, ட்ரிபிள் இன்ஜினு, வெறும் இன்ஜினை வச்சுட்டு என்ன பண்றது? கம்பார்ட்மெண்ட் வேணும், அதுக்குள்ள போறதுக்கு ஆட்கள்லாம் வேணும்ல. வெறும் இன்ஜினை மாத்திரம் ஓட்டிட்டு போனா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கபாலி கோயிலையே சுற்றி சுற்றி வந்தால் உங்களுக்கு விபூதியும் குங்குமம் தான் கிடைக்கும். டிவிக்கே சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? அப்பா அம்மா திட்டினா வேற அப்பா அம்மா வேணும்னு சொல்ல முடியுமா? நான் டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தேன்னா, நீ டிரைவர் பையனுக்கு கொடுத்த உன் பையனுக்கு என்ன பண்ண? அந்த தேர்தல் விஜயினுடைய என்ட்ரியினால ஓட்டுக்கள் தாறுமாறா பிரியும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20ஆம் தேதி ஏப்ரல், அட்சய திருதி. இன்னைக்கு காலையில் ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த அட்சய திருதி அன்னைக்கு போய் நாம் தங்கம் வாங்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் செல்வம் பெருக்கணும், கடன் வாங்கியெல்லாம் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தயிர் சாத பொட்டலம் வாங்கி யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்தால் கூட நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இல்லையா, ஒரு பேக்கெட்டு கல் உப்பு வாங்கி அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வேண்டிக்கங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். தங்கம் வாங்கினாதான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே, அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். இது இன்னொரு 4 நாள், 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் கருத்து கணிப்பு பண்ணிட்டுருக்காங்க. யார் ஆட்சி அமைக்கணும், யாருக்கு நம்முடைய ஓட்டை போட வேண்டும் என்பதை என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். விருப்பமாக இருக்கிறவங்க, நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஆனால் என்னுடைய அம்மா 95 வயசு, 2 நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டாங்க. 1950லேருந்து, அப்போ தான் நான் பிறந்தேன், அதுலேருந்து எங்கள் அம்மா இது வரைக்கும் ஓட்டு போடாத தேர்தலே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. ஓகே, எங்கள் அம்மா யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாருக்குமே என்ன யாருக்கு என்னங்கிறது எங்கள் அம்மா சொல்லும்போது தெரியுமே தவிர நம்ம சொல்கிறது சரியாக வராது. ஓகேயா, இப்போ யாருக்கு ஓட்டு, ஏன்? இப்போ இன்றைக்கி பார்த்தேன், அதிமுக விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிமுக விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது திமுக கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நீட்டு பற்றி சொன்னாங்க, நீட்டை நீக்க முடியல. இது எப்பொழுதுமே சில விஷயங்கள் அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு யாரும் எதை மாற்ற முடியாது. மீண்டும் திமுக மத்திய அரசில் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அன்றைக்கு மெஜாரிட்டி இருக்கும் பொழுது அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக மாற்றி இயற்றிட்டா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டா இல்லை தலையிடாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீட்டு எடுக்க முடியலைங்கிறதுனால நீட்டு யாருமே பங்கெடுக்கக்கூடாதுன்னு பண்ணலை. நீட்டுக்கு உண்டான எல்லா ட்ரைனிங்கும் தமிழக அரசு இலவசமாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறத அதை வச்சு ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் அதிமுக கொடுத்துருக்கிறது. அது என்ன வேடிக்கைன்னு சொன்னால், ஒரு அப்பாவே ஒரு 10 விஷயம் சொல்கிறார் வீட்டில், அதில் 2 பண்ணுவார், 3 பண்ணுவார், இல்லை 7 பண்ண மாட்டார், இல்லை 6 பண்ணுவார், 4 பண்ண மாட்டார். இது வீட்லேயே அப்படி தானே இருக்கும்போது 500 வாக்குறுதிகள் கொடுத்த ஒரு ஆட்சி ஒரு 400-450 வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். இதுதான் பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியது. குறை சொல்லணும்னு ஆரம்பித்தா எதை வேணால் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பொதுமக்கள் நலன். பெருவாரியான பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ
அதாவது அரௌண்ட் 90% ஆஃப் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் தான் சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். அதாவது கார்த்தால சுவிட்சை போட்டால் லைட் எரியணும், பைப்பை திறந்தால் தண்ணி வரணும், அதே போல் ரோடுக்கு வந்தால் பள்ளம் மேடெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ரோடாக இருக்கணும், பெட்ரோல் பங்க் வந்தால் பெட்ரோல் கரெக்டாக கிடைக்கணும், வீட்டில் அடுப்பு எரிய கேஸ் கிடைக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையான விஷயங்கள். அந்த அடிப்படையான விஷயங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு அப்போ தான் அப்செட் ஆவாங்களே தவிர எல்லாரும் போய் செக்ரட்டேரியட்லேயும் நிற்க போகிறது கிடையாது, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் நிற்க போகிறது கிடையாது. இது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அடித்தட்டு மக்களுடைய மிகப்பெரிய பல விஷயங்களை திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அந்த இலவச வீடுகள் ஆகட்டும், அப்புறம் மாதந்தோறும் அந்த 1000 ரூபா பணம் கொடுத்தது இப்போ அதை 2000 ரூபா ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் படிக்கிற பெண்களுக்கு உண்டான உதவி, கம்ப்யூட்டர்ஸ் பசங்களுக்கு, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ அதை அந்த பாசிட்டிவ் விஷயத்தை பார்க்கணும். நிறைய பேர் எங்களுக்கு இலவசம் வேண்டாம், இலவசம் வேண்டாம். இந்த இலவசம் வேண்டான்னு சொல்கிறவங்க யாருன்னு சொன்னால் அது ஒரு வீம்புக்காக சொல்கிற ஒரு விஷயத்தான். இன்றைக்கும் அமெரிக்காவில் மிக உயர்ந்த நாடு, உலகத்தினுடைய பெரிய எண்ணனாக நினைக்கக்கூடிய நாட்டில் கூட 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னா அந்த கூப்பனை கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அத்தனை பேர் வீட்லேயும். அவங்க போகிற காரு கிட்டத்தட்ட 70 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா கார். ஆனால் அந்த 10% டிஸ்கவுண்ட்டை வாங்கிறதுக்காக அந்த கூப்பனை ஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டு போவோம். இது உலகம் முழுக்க இருக்குது. நாம் சர்ஃபுக்காக வாங்குறதில்ல. பக்கெட்டு கொடுக்குறாங்களேன்னு சர்ஃப் வாங்குகிறோம், மக்கு கொடுக்குறாங்களேன்னு ஹார்லிக்ஸ் வாங்குகிறோம். அப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு ஒரு கீ செயின் கொடுத்தா, வேணாப்பா எங்கிட்ட கீ செயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா, சரி கொடுங்க, நம்ம வேறு யாருக்காவது கொடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது. அதே போல் ரேஷன், எல்லாருக்கும் உண்டான ரேஷன் கிடைக்குதா இல்லையா, ரேஷனில் பொருள் கிடைக்குதா இல்லையா. சில சமயம் சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் உடனே நேர முதலமைச்சரை போய் சொல்லிடக்கூடாது. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வேலை செய்கிறவரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோ செய்யக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டி வெளியில் எடுத்துக்கிட்டு வர தைரியம் நமக்கு இருக்கணும். அரசு ஊழியர் அப்படிங்கும் போது அவர்கள் நியாயமாக இருக்கணும், அத்தனை பேரும் நியாயமாக இருக்கணும். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு தான் பழி வருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதெல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மிக சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். காரணம், நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல பாரதியாரெலாம் பாட்டு பாடும் பொழுது 28 கோடி பேர் இருந்தாங்க இந்தியாவில். இன்றைக்கி 148 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் போலீஸு அவ்வளோதான், குறைச்சலாக தான் இருக்குது. நமக்கு சட்டத்தில் அந்த சட்டத்தை விட தண்டனை மிக கடுமையாக இருந்தாலே ஒழிய குற்றவாளிகள் திருந்துவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. நாம் மனிதாபிமானத்தை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரும்போது தண்டனையோடைய ஸ்ட்ரென்த்து குறையுது. அப்போ என்ன ஆகுது, பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் அதிகமாக குரல் கொடுப்பாங்க, பாக்கி பேர் நமக்கு என்னப்பா பரவாயில்ல சட்டம் தானே சொல்லுது அப்படின்ட்டு நம்ம போய்ட்றோம். அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் போய் நம்ம ஸ்டாலின் சரியா இல்லை இப்படி பேசுறது தான் சரியான விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் ஜனங்கள் இருக்காங்க. நீங்கள் என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதில் அந்த பர்சன்டேஜுங்கிறது மற்ற மாநிலங்களை விட ரொம்ப குறைச்சல் தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். அப்போ ஏன் பிஜேபி யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? மோடின்னா கேட்கணும். அது ஏங்க நீங்கள் ஆளுகின்ற மாநிலம், நீங்கள் தான் பிரதம மந்திரியாக இருக்கீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க?
உதாரணத்துக்கே சொல்கிறேனே, இந்த பெண்களுக்கு 33% உரிமை கொடுக்கணுங்கிறது 2019 ஒரு தடவை சொல்லிட்டாங்க, 2023 சொல்லிட்டாங்க. அப்போவே கூட்டமாக எம்பி எல்லாம் நின்று மோடியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தொகுதி வரன்முறையை பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இதை நிறுத்தி பண்ணிட்டு இது தோல்வி அடையும்னு தெரியும். தோல்வி அடைஞ்ச பிறகு திமுக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து சூழ்ச்சி. பாஜக என்பது எப்படி என்றால் அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு உண்டான தலைமை அல்ல. என்னடா நீ இப்படி பேசுறியன்னு சொல்லலாம். நான் பாஜகவில் 10 வருஷம் இருந்ததுனால அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அவர்கள் சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு கட்சியே தவிர அவர்கள் ஜனங்களுக்கு உண்டான கட்சியில் நான் நினைக்கிறத ஜனங்க கேட்கணும். இதுதான் மோடியோடைய பிரின்சிபல், அமித்ஷா பிரின்சிபல், எல்லாமே அதுதான். இப்போ ராஜ்நாத் சிங் வராரு, வந்துட்டு சொல்கிறார் திருப்பரங்குன்ற மலையில் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். ஏன் முருகன் வந்து உங்ககிட்ட கேட்டாரா எனக்கு தீபம் ஏற்றுன்னு? கடவுள் உங்களை வாழ வைக்கிறாரா இல்லை நாம் போய் கடவுளை வாழ வைக்க போகிறோம்? கடவுளுங்கிறது மிக பிரம்மாண்டம். நான் 100% கடவுள் நம்பிக்கை உள்ளவன். ஒரு நாளைக்கு 4 இல்லை 5 தடவை சாமி கும்பிட்றோம். நான் வீட்டில் காலையில் எழுந்த உடனே பல்ல விளக்கிட்டு மூஞ்சி எழுதிட்டு நேராக வந்து சாமி ரூமில் சாமிக்கு ப்ரேயர் சொல்லி விபூதி இட்டுக்கிட்டு அப்புறம் தான் வெளியில் வந்து காஃபி சாப்பிடுவேன். குளிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் ப்ரேயரை சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் சாயங்காலம் வெளியில் போயிட்டு வந்தோன்னே கை காலெலாம் அலும்பிக்கிட்டு மறுபடியும் சாமியை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் இந்த நாளை சிறப்பாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி. கடவுள் தான் எல்லாம். என்னப்பா கடவுள் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லான்ட்டு திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நீ சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. திமுக இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக இருந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் பண்ணிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் விட திமுக ஆட்சியில் அதிகமான கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இது உண்மையா இல்லையா? இன்னைக்கு யாராவது நீங்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை கோவில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க? கிடையாது. ஏதோ ஒரு அறநிலைத்துறைங்கிறது அது ரொம்ப இத்தனை வருஷமாக இருக்குது. திடீர்னு திமுக ஆட்சியில் கொண்டு வந்து வர மாதிரியே பேசினா அது எப்படி சரியாக இருக்கும்? தவிர வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கே 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 10 விதமான கருத்து இருக்கும். ஆனால் நான் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆட்சி என்பது வேற, கொள்கைகள் என்பது வேற. அந்த கொள்கையை ஆட்சிக்குள்ளே திணிக்காத வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவ்வளோதானே. சிறுபான்மையிற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத பாஜகவை எல்லாருமே சொல்கிறாங்க. சிறுபான்மையர் நலனுக்காக இருக்கிறது திமுகன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து அதுக்காக பெரும்பான்மையினர் நலனுக்கு எதிராக எங்கே இருக்குது சொல்லுங்கள்? தவிர வந்து நான் முருகனை வழிபடுகிறேன். முருகன் எல்லா இடத்துலையும் இருக்கார். எங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகா இந்த தீபம் உனக்குத்தான் அப்படின்னு நான் சொன்னால் அந்த தீபம் அந்த இடத்துல எரியும். அவ்வளோதான். அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அந்த நம்பிக்கை இல்லாமல் நான் இந்த இடத்துல தான் ஏற்றுவேன், இங்கே தான் போவேன்னு எப்போ ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் உள்ள வர்றதோ ஆன்மீகத்தை அழுக்காக்கி விடக்கூடிய செயல் தான் தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல். அந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நான் சொல்கிறேன், எப்போ பார் மதத்தை பற்றி பேசுறது. மதத்தினால் தமிழ்நாட்டில் யாருமே ஒத்துமையாக வர மாட்டாங்க. ஜாதியினால் நாம் எல்லாருமே தனித்தனி குழுக்களாக இருக்கோம். ஜாதியில் நாம் ஒன்றுபடுவோம். மதத்தில் எப்படி ஒன்றுபட முடியும்? ஒரே கடவுள் இல்லை நமக்கு ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்காங்க. பார்சாதி கோயிலுக்கு அப்படியே போய் ஸ்ட்ராங்காக கும்பிடுற ஒரு பக்தர் கபாலி கோயிலுக்கு வரமாட்டார். அப்போ அவர் இந்து மத விரோதியா? நம்ம அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் மதத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு எப்படி சரியாக வரும்? எங்கள் தெரு இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள மசூதி தெரு இருக்குது. அந்த மசூதி தெருவுடைய அடையாளமே ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ராமர் இருக்கார். அந்த ராமரை நான் பார்க்குறேன். இங்கேருந்து நீ வந்து அயோத்தி வந்து ராமரை பார்த்தாதான் நீ பக்திமான் அப்படின்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னுடைய பக்தி என்னங்கிறது கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். மனதால் வழிபட வேண்டிய விஷயங்களெல்லாம் நாம் பப்ளிக்கு கொண்டு வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் கடவுளையே காப்பாற்றுறேன்னா அது அகந்த திமிரு. அதுக்கெல்லாம் அரசியலில் இடம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவனும் சாமி கும்பிடுவோம்,
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவனும் சாமி கும்பிடுவாங்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி பலி கொடுக்குறவனும் சாமி கும்பிடுவாங்க. ஆட்டை வெட்டி பலி கொடுக்குறவனும் சாமி கும்பிடுவாங்க. அப்போ எல்லாரும் ஒண்ணுதான். இதுதான் இந்து மதம்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதுக்காக நான் இதை சொல்றேன். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி விடணும். ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க ஒரு அரசு? எந்த அரசு சிறப்பாக செஞ்சிருக்கு? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 3 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. வேற எந்த கட்சியும் கொடுக்கல. அப்போ தனியா திமுக மேலேயே எதிர்ப்பு உங்களுக்கு சொல்லுங்க. அப்போ ஜெயலலிதா கொடுத்த போது பிராமணர்கள் ஜெயலலிதாவை ஆதரித்தார்கள். பிஜேபி எதுக்காக ஆதரிக்கிறீங்க? பிஜேபி என்ன பண்ணிச்சு? தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற அத்தனை பிராமணர்களையும் பிஜேபியில் இருக்கிற பொறுப்புலேருந்து நீக்கினவர் அண்ணாமலை அவர்கள். அப்போ எதுக்காக நீங்க போய் ஓடி ஓடி போய் பண்றீங்க? உங்க ஜாதியே அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது எந்த இடத்துலயும் சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் இந்த தடவை சொல்றேன், 2 சீட்டு, அதுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது பாஜக. இல்லை ஜெயிச்சா 3 சீட்டு ஜெயிக்கலாம், அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க என்ன ஆட்சியை மாற்றிட முடியும்? அவங்களால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். இந்த டபுள் இன்ஜினு, ட்ரிபிள் இன்ஜினு, வெறும் இன்ஜினை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கம்பார்ட்மெண்ட் வேணும், அதுக்குள்ளே போகிறதுக்கு ஆட்கள்லாம் வேணும்ல. வெறும் இன்ஜினை மாத்திரம் ஓட்டிட்டு போனால் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரோடு இன்ஜின் ஓட்டினா கூட தாராவது போடணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓட்டு, இந்த மதத்தை வச்சு விட்ருக்கு, ஜாதி ரீதியான ஓட்டுகள். தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த அவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்க இப்போது கவுன்சிலர் தேர்தலில் தான் நிற்கலை. இப்போ எம்எல்ஏ தேர்தலுக்கு மறுபடியும் நிற்க வந்துட்டாங்க. 6 முறை அவங்க நின்ன எல்லா தேர்தலையும் தோற்று போயிட்டாங்க. இப்போ 7வது முறை மயிலாப்பூர்லேயும் மிகப்பெரிய தோல்வியை அடைவாங்க. டெபாசிட் வாங்குவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க என்னத்துக்கு நிற்கிறாங்க மயிலாப்பூரில்? எல்லா ஐயருங்களும் நமக்கு ஓட்டு போடுவாங்க நிற்கிறாங்க. இல்லை, அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் மயிலாப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஏன் அவங்க நிற்க வேண்டியதானே? இதில் தானே இருக்காங்க, அந்த ஏரியாவிலே நிற்க வேண்டியது தானே. விருகம்பாக்கத்தில் அவங்க இருக்கிற பூத்லேயே ஓட்டுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணிடுவாங்க அவங்களால? தவிர அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும். அது 150 இடங்களுக்கு மேல் பெரிவாரியான இதப்பட்டு மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே அமைக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்த சாதனைகள், அந்த சாதனைகளுடைய பலன் தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும். இதோ சமீபத்தில் முதன்முறையாக மோடிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தது ஸ்டாலின் முக்கிய பங்காற்றிருக்காருன்னு அகில இந்திய தலைவர்களே எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு நல்ல ஃபேமான ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமான தலைவர். முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க, நோ டவுட். கலைஞருடைய டெக்னிக் வேற. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் ஃபேமாக நிற்கிறார். அந்த மாதிரியான ஒரு தைரியசாலி தானே நமக்கு வேணும். சரி, மத்திய அரசு கொடுக்கல, அதுக்காக தமிழ்நாட்டில் சாரி அவர் கொடுக்கல அப்படின்ட்டா ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாரா? நீ கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படின்னார்ல. கேஸை போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. இந்த 3000 ரூபா பணம் கொடுக்கக்கூடாது, 5000 ரூபா பணம் கொடுத்துடக்கூடாது, நீங்கள் கொடுத்தது இந்த இதில் பணத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட்டார்னு காலங்காலத்தில் 6 மணிக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு போயிட்டாங்க. பண்ணாரா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேர்ம் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கும். வாரிசு அரசியல் வராங்க. இப்போ பாஜகவில் சீட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? எத்தனை பேர்? விபி துரைசாமியோட பையன், மொடக்குறிச்சி ஜெயலட்சுமியுடைய மருமக, காடேஸ்வரன் சுப்பிரமணியம் அவருடைய மகன், எல்லாம் இவங்கெல்லாம் வாரிசு இல்லையா? பக்கத்து வீட்டு பசங்களா? அப்போ முதுகுலேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லலாம? வெறும் பையங்கிறதுக்காக கொண்டுறாங்க. அவங்க அந்த திறமையை வச்சுருக்காங்க. போன தடவை ஒரு செங்கலை வச்சே ஜெயிச்சு காட்டினார் உதயநிதி. இப்போ ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டே ஜெயிச்சு காட்ட போகிறாரு. அப்போ அவருக்கு அந்த திறமை இருக்குது. அவ்வளோதானே, மக்கள் ஓட்டு போடுறாங்க. சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணி கவர்னர் ஆகிடு, அப்புறம் கவுன்சிலில் போய் நின்று தோற்று போயிடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை.
7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 7வது முறையாக மயிலாப்பூரில் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், எதுகை மோனையாக பேசக்கூடிய தமிழ் இசை சவுந்தரராஜன் தோற்று போவார். கபாலி கோயிலையே சுற்றி சுற்றி வந்தால் உங்களுக்கு விபூதியும் குங்குமம் தான் கிடைக்கும். மயிலாப்பூரில் பிராமணர்களை தவிர எத்தனையோ பேர், பிராமணர்கள் 2006க்கு பிறகு 75,000 பிராமணர்கள் இருந்தவங்களை அப்படியே பிரித்து வேளச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தெரியுமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்த மயிலாப்பூர் தொகுதி இப்போ இப்படி ஆயிடுச்சு, தேனாம்பேட்டை வரைக்கும் போயிடுச்சு. தெரிஞ்சுக்கணும். வேலு எந்த நிமிஷத்துலையும் ஃபோன் பண்ணால் வேலு ஃபோன் எடுப்பார், இல்லைன்னா வேலோட அசிஸ்டண்ட் எடுப்பார். என்ன வேலையை சொன்னாலும் செய்யக்கூடியவர் தான் வேலு மயிலாப்பூர். அவருக்கு எதுக்கு அதோட டிவிக்கே சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் வேணும்? அப்பா அம்மா திட்டினா வேற அப்பா அம்மா வேணும்னு சொல்ல முடியுமா? நம்ம சிலதெல்லாம் மாற்ற முடியும். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டும் இல்லை. சில சமயம் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது தொடரட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும்னு சொன்னால் அந்த மாற்றம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த அதற்கு உண்டான அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அது யங்ஸ்டர்ஸ். எனக்கு விஜய் மேலே எந்த விதமான ஒரு வருத்தமோ கோபமோ கிடையாது. மிகப்பெரிய நல்ல நடிகர், ரஜினிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்கிற, எதையும் விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருக்கார். அவர் சம்பாதிச்ச இந்த 440 கோடி ரூபாயை எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாத்தையும் காது கேளாத வாய் பேசாத எல்லா அனாதை குழந்தைகளை எழுதி வச்ச மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரா? என்னத்தை எழுதி வச்சுருக்காரு? அவர் பெத்த பசங்களுக்கே கடன் தானே கொடுத்துருக்காரு. யாராவது பையங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா? பொண்ணுக்கு கடன் கொடுப்பாங்களா? பொண்டாட்டிக்கு கடன் கொடுப்பாங்களா? எங்கள் வீட்டில் என்னுடைய ஒரு செக் புக்கு 2மே என் பொண்டாட்டி பேரில் தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம், இல்லை அவள் இல்லாட்டா நான் கையெழுத்து போடுவேன், அவ்வளோதான். அப்படி தானே, அதுதானே கணவன் மனைவின்னா. அப்படி இல்லாமல் நான் டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தேன்னா, நீ டிரைவர் பையனுக்கு கொடுத்த, உன் பையனுக்கு என்ன பண்ண? அப்போ எதுக்காக நீங்கள் என்ன மாற்றம் வேணும்? அது மாதிரி பையனை கவனிக்காத அப்பா அவர் தான் வேணும்னு சொல்லுவீங்களா? தவிர அவருக்கு அரசியலில் என்ன அனுபவம் இருக்குது? அவரால் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நிற்கவே முடியல. தன்னை சுற்றி 20 பவுன்சர்ஸை வச்சு நிற்கிறாங்க. பத்திரிகையாளர்களையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். அப்புறம் அவர் ஜெயிச்சப்புறம் நீங்கள் போய் எப்படி பார்ப்பீங்க அவரை? எப்படி உங்களால் பார்க்க முடியும்? ஒரு எம்எல்ஏன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், என்னுடைய டெலிஃபோன் நம்பர் 9841023545. இந்த நம்பரை நான் 2006 எலெக்ஷனில் நிற்கும் போதும் என்னுடைய நோட்டீஸில் அடித்து கொடுத்தேன். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன நன்னல் நடக்க போகுது? இந்த தடவை திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய அத்தனை ஓட்டுகளும் அது வெற்றி பெறக்கூடிய ஓட்டுகளே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க ஜெயிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு அது வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த ஓட்டை? ஒரு பொருள் வாங்குகிறோம், இதை வாங்கிட்டு வரேன், ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன், இதனால் எதை ஏசி ஆன் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்புறம் எதுக்காக அந்த ஓட்டு போடுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள் நிறையா பேர், பிராமணர்களோட பிராமணர் சங்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க எல்லாருமே சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். எனக்கு இருக்கிற மூளை வேறு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்கள்லாம் நிறைய பேர், புத்திசாலிகளாக நினைத்து கொண்டு இருப்பவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது கேட்டால் உலக அரசியல் பேசுவாங்க. நமக்கு வேணுங்கிறது லோக்கல் அரசியல். நமக்கு லோக்கலாக என்ன அப்படிங்கிறது அந்த அரசியல். நான் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு நான் ஹிந்து, வெரி ஸ்ட்ராங் ஹிந்து. ஆனால் அட் த சேம் டைம் நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன். அங்கேயும் கடவுள் தானே இருக்காரு, போய் கும்பிட்டு வர போகிறேன், அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? அதுக்காக நான் என்னுடைய அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு நான் எங்கேயும் போய் நிற்க மாட்டேன். எல்லாரும் வேணும். எய்த்து வீடு கிறிஸ்டியனு, பக்கத்து வீடு முஸ்லீம், எல்லாரும் தான் இருக்காங்க எங்கள் தெருவில். இந்த தெருவில் ஒரே ஹிந்து தான் இருக்கணும், ஐயர் தான் இருக்கணும், அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது, யாருமே சொல்ல முடியாது. மோடி உள்பட யாரும் சொல்லவே முடியாது. தவிர மோடி என்னமோ பிராமணர்களுக்கு ஆதரவுன்னு நினைக்கிறதெல்லாம் தவறான ஒரு புரிதல். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. மயிலாப்பூரில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை நிற்கிறாங்க, தமிழிசைக்கு எல்லா ஆயிரம் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போவாங்க. தவிர முதல் முறையாக இந்த தடவை திரு
நம்மளுடைய ஆக்டர் விஜய், தாவேகா விஜய் தலைவர், அவர் வந்து ஒரு பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துருக்கார் மயிலாப்பூரில். அதே போல் திரு சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியில் 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கார். அதுவும் அதில் ஒரு சீட்டு மயிலாப்பூரில் இருக்குது. பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துட்டா நம்ம அவருக்கு போடுவோம். போட்டு என்ன பிரயோஜனம்? 2 பேருமே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, 2 பேருமே ஆட்சி அமைக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிறவங்க ஜெயிக்க போகிறதில்ல. அந்த சமயத்தில் உங்கள் ஓட்டை ஏன் வீணாக்குறீங்க? அதற்காக சொல்கிறேன். எதிர்ப்பை காட்டணும்னா எதிர்ப்பை காட்டுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தேர்தலில் எதிர்த்து ஓட்டு போட்டு தானே உங்கள் விஷயத்தை காட்ட போகிறீங்க. எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகிறது என்ற எண்ணத்தை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஓட்டை போட்டு, சார் நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரிச்சிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. நான் ஆரம்பத்திலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, பொருளாதாரத்தில் மிக நலிந்த, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய அந்தணர் நலவாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் 40 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள். 40 லட்சம் பேர். ஆமாம், ஐயர், ஐயங்கார், ராவ்ஜி, அப்புறம் சௌராஷ்டிரா பிராமின், தெலுங்கு பிராமின், கன்னட பிராமின், அத்தனை பேர் இருக்காங்க. 40 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா கூட பாக்கி பேர் 35 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் ஓட்டு போடனால 30 லட்சம் ஓட்டுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த தேர்தல் என்ன பண்ணும்? அந்த தேர்தல் வந்து விஜயினுடைய என்ட்ரியினால ஓட்டுக்கள் தாறுமாறாக பிரியும். நான் என்ன சொன்னாலும் என் தலைவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்கள நான் மாற்ற முடியாது. ஆனால் ஜெயிக்க முடியாது உங்களால். புசி ஆனந்த் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட வந்து 20% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதியில் யாருக்கு 40% ஓட்டு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். 20% ஓட்டு இருந்தால் 5000 ஓட்டு வாங்கலாம், 10,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதியில் ஒரு தொகுதி கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார். மொத்தமாகவே அவங்க கட்சியில் 1 சீட்டு இல்லை 2 சீட்டு தான் வரும், அதுக்கு மேலே வராது. விஜயகாந்த் 234 தொகுதியில் நின்ன பொழுதும் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். ஆனால் 8% ஓட்டு வாங்கினார், அவ்வளோதான். அதுதான். அதே விஜயகாந்த் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத போது கடைசியில் 1.5% ஓட்டு ஆகிவிட்டது. அதற்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த மாநிலத்துக்கு போய் 1 வாரம் தங்கிட்டு வாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் பெண்கள் பாதுகாப்புக்காக சொல்கிறேன். இது எல்லாமே இது வக்காலத்து வாங்கிறதுக்காக சொல்லுங்கள். நான் யதார்த்தமாக பேசுகிறவன், அதனால தான் எனக்கு வெகுஜன விரோதின்னு அந்த பேர். இதுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இவ்வளோ பேசினா தொண்டையில் ரத்தம் வந்துடும். நான் அரசியலில் சம்பாதிக்கிறவன் கிடையாது, ட்ராமா போட்டுட்ருக்கேன், அதனால் சம்பாதிச்சிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ட்ராமா போடுறதுக்கு தொண்டை வேலை செய்யலைன்னா மே 1, 2, 3 ட்ராமா இருக்குது. இந்த மாதம் 26ஆம் தேதி ட்ராமா இருக்குது. தொடர்ந்து என்னுடைய நாடகங்கள் இருக்குது. அதனால் மயிலாப்பூரில் இருக்கிறவங்க தயவு செய்து டிவிகே, அதே சமயத்தில் நம்முடைய சீமான் அவர்களை பாராட்டுங்க, ஆனால் ஓட்டு போடுறாதீங்க. நீங்கள் போடுற ஓட்டு வீணாக போயிடும். அதே சமயத்தில் மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் தான் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட் ஃபண்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் மயிலாப்பூரில் மெஜாரிட்டி பிராமின்ஸோடைய பணத்தை அப்படியே மொத்தமாக காலி பண்ணிட்டு பாவம் ஜெயிலில் இருக்கார். அதை வாங்கி கொடுத்தாங்களா? ஆருத்ரா சிட் ஃபண்டில் எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் பணம் போச்சு. வாங்கி கொடுத்தாங்களா? ஏன் இவங்க நினைச்சா வாங்கி கொடுக்க முடியாதா? மத்திய அரசே இவங்க கையில் தானே இருக்குங்கிறாங்க. கடந்த தேர்தலுக்கே அந்த மயிலாப்பூர் சிட் ஃபண்டு அவர் 50 கோடி ரூபா கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட கொடுத்ததாக ஒரு பேச்சு இருந்தது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் யாருடைய பணம், எத்தனை அப்படியே அவங்க லைஃப் டைம் சம்பாதிச்சு அவங்களுடைய பென்ஷன் பணத்தெல்லாம் போட்டு வச்சிருந்ததை எல்லாம் காலி பண்ணிட்டு, தயவு செஞ்சு யோசிச்சுப்பார். மயிலாப்பூர்லேயே துரோகம் செய்த ஒரு கட்சியினுடைய அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறேன்னா என்ன நியாயம்?
திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்றீங்க. அப்போ மயிலாப்பூரில் அடுத்து உன்னுடைய பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டல, திருடிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட, சுரண்டிக்கிட்ட ஒரு கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. யாருக்கு போடக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போது அதில் முதலிடத்தில் மயிலாப்பூரில் வந்து பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன். புரியுதா? அவங்க எதுக்கு மோனையாக பேசுவாங்க, ஏதாவது பட்டிமன்றத்துக்கு கூடுங்க, நல்லா பேசுவாங்க. அதுக்குமே அவங்களை எம்எல்ஏ ஆக்கினா என்ன பண்ணுறது? திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இவங்க வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது கேட்டால் நான் எதிர்கட்சிப்பா, என்னால் எதுவும் செய்ய முடியாது. இவங்க என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பதவிக்கு வரணும்? விட்டுருங்க. புரியுதா நான் சொல்கிறது? நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க, நமக்கு எது நல்லது நடக்குமோ அதை மட்டும் நாம் செஞ்சுக்கிட்டு போகிறது தான் நம்ம புத்திசாலித்தனம், மக்களுடைய புத்திசாலித்தனம். அவ்வளோதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அதில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தான் நான் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதே சமயத்தில் பிராமணர்களுக்காக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதல்வர், நான் எல்லோருக்குமான முதல்வர் என்று சொல்லக்கூடியவர், இந்த மறுபடியும் ஆட்சி வந்தவுடன் எப்படியாவது அந்தணர் நல வாரியம் ஒன்றை நலிந்த பிராமணர்களுக்காக ஆரம்பித்து கொடுப்பார்கிற நம்பிக்கை இருக்கிறது, அந்த கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி இதை செஞ்சாதான் நாங்கள் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறது நியாயமான விஷயம் இல்லை. நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, நாம் கடவுளை 100% நம்புகிறோம். கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அதை பற்றி நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம நம்பிக்கையை கடவுள் வந்து செஞ்சு கொடுப்பார்ல, அது போகிறோம் நமக்கு, அவ்வளோதானே. ஆட்சி வேற, அதை நீங்கள் கவலையப்படாதீங்க. எப்போதுமே அரசியலுக்கே வராத கட்சிகள் என்ன வேணால் பேசுவோம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இது வந்து ஒரு நீண்ட ஒரு பேட்டி. இதை வந்து நல்லா பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து சரியான முடிவெடுத்து நீங்கள் வந்து திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. உதயசூரியன் எங்கே நிற்கலையோ அங்கே கூட்டணி கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்கள். ஏனென்றால் ஆட்சி அமைக்கப் போவது 7வது முறையாக திமுக மாண்புமிகு தமிழக முதல்வராக மீண்டும் 2வது முறையாக என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் அமரப்போகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துடாதீங்க, புரியுதா? நம்மளுடைய பாக்கி சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நாம் போகிற கோயிலுக்கு நாம் போக போகிறோம், நாம் கும்பிட்ற சாமியை நாம் கும்பிட போகிறோம், நாம் சொல்லக்கூடிய வாழ்த்துக்களை நாம் சொல்ல போகிறோம். அது பாட்டுக்கு அது. ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் செய்யக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்த அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி தான். அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாமும் எடுத்து செய்து நம்முடைய ஆதரவையும் தெரிவிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.